கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த வேலையை கூட கர்த்தரை சாட்சியாக இருக்கிறதை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். பர்சனலாக அவரோட மகனாக சின்ன வயசுல அநேக காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டு ரொம்ப கண்டிப்பான ஒரு மனிதர். அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப டிசிப்ளினாக வளர்த்தாரு. ஒவ்வொரு விஷயங்களிலும் தெய்வ பயத்தோடு என்னென்ன காரியமாக இருந்தாலும் தேவனுடைய காரியம் வரும்பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாரு. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே அதற்கு முன்பாக அவர் என்னுடைய தகப்பனாக பார்க்கிறாரு. ஆனால் ஊழியத்துக்குள்ள வந்த அப்புறம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் போதனை நான் பார்க்க ஆரம்பிச்சு. நிறைய வேளைகளில் முன்னாடி இருக்கும்போது சிறிய வயதுலாம் நிறைய நேரத்தில் அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நிறைய விஷயங்களை வளர்த்துக்குவேன். சில கீழ்ப்படியாத காரியங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் எப்பொழுது ஆணுடைய ஊழியத்துக்குள்ளாய் அடியெடுத்து வைத்தனோ அந்த நாளிலிருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நான் நடக்கும்படியாக, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படி நடக்கும்படியான கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். தொடர்ந்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் கூட என்ன பேசலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது சரி, ஏன்னா டைம் கம்மியாக தான் இருக்கு, 2-3 மினிட்ஸ் தான். சரி, குயிக்காக ஒரு 3 விஷயங்கள் சொல்லிட்டு நான் போகலாம் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். முதலாவது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய டெடிகேஷன், லைஃப் ஆஃப் டெடிகேஷன். ஆணுடைய ஊழியம் அப்படின்னு வரும்போது ரொம்ப டெடிகேஷனோட செய்கிற ஒரு மனிதர். அவருக்கு ஊழியம் தான் முதல்ல. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேர்ந்தெடுத்து வசனம் சொல்லுகிறது. ஸோ தேவனுக்கு அந்த ஊழியத்திற்கு உண்டான காரியங்களை அவர் முதலாவது யோசிப்பார். அது மாத்திரமல்ல, ஊழியம் வரும்போது எல்லாத்தையும் பெஸ்டா செய்யணும்னு பார்ப்பாரு. இந்த ஆலயத்துல கட்டுகிற காரியமா இருந்தாலும் அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருப்பார். ஊழியத்தை குறித்து, தரிசனங்களை குறித்து, எதிர்கால தரிசனங்கள், விஷயங்கள். ஸோ அதை எங்களுக்கும் சொல்லுவார். அவருடைய தரிசனங்களை சொல்லுவார். சிறிய வயதான ஞாபகம் இருக்கு. எக்னேசர் ஸ்கூல் ஆப்போசிட் ஜவஹர்லால் ஸ்ட்ரீட்ல அங்களோட மாடியில தான் சபை காணப்பட்டது. அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். அப்போ நாங்கள் சிறிய பிள்ளைகளாக இருப்போம். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டயக்ராம் தான் வந்து வச்சிருப்பாரு. எதிர்காலத்தில் எப்படி சபை கட்ட போறேன் அப்போ என்ன சொல்லுவார், இப்படிதான் நான் சர்ச் கட்ட போறேன், இது கூடவே ஆண்டவருக்கு 10 கிளை சபைகள் தரிசனம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சிறிய வயதில் சொல்லுவார். ஸோ அதன்படியே ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி வருகிறார். அதை நினைக்கும் போது உண்மையில நன்றி சொல்லாமல் இருக்க முடியும். ஹல்லேலூயா, நம்ம தேவன் நல்லவர். ஸோ அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்து கற்றுக்கொள்ள ஒரு காரியம் லைஃப் ஆஃப் டெடிகேஷன். ரொம்ப டெடிக்கேட்டடா ஆண்டவருக்கு செய்கிற அந்த காரியத்துக்கு ரொம்ப டெடிக்கேட்டடா இருப்பாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சபையில 3 சர்வீஸ் மார்னிங் நடக்கும். 3 சர்வீஸ்லயுமே அவர் ப்ரீச் பண்ணுவாரு, ஆராதனை நடத்துவார். நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதை நடத்தி முடிச்சுட்டு அவர் வேலையிலே இருக்காது, அப்படியே ஆட்டிலே அவர் படுத்துருவார். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்ட்டு ஆட்டிலே படுத்துருவார். ஸோ அது மாதிரி அதனால முடிந்த அளவுக்கு தன்னுடைய முழு பலனையும் கொடுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு தெய்வ மனிதனாய் ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய தகவலை கொடுத்திருக்கிறார். அதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இரண்டாவது காரியம் முக்கியமான ஒரு காரியம் டிசிப்ளின். அவருக்கு கற்றுக்கொண்ட ஒரு காரியம் டிசிப்ளின். அவர் ரொம்ப டிசிப்ளின் எதிர்பார்ப்பாரு. சபைக்கு உரிய காரியங்கள் ஊழியர்கள் ரொம்ப டிசிப்ளினா இருக்கும். சரியான டைமுக்கு வரணும். ஆண்டவருக்கு செய்கிற காரியத்தை ஒழுங்கா செய்யணும். நீ ஏழமா செய்யக்கூடாது. நீ கர்த்தருக்கு செய்கிற காரியத்தை ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா செய்யணும் அப்படின்ற காரியத்தை அதிகமா எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. சிறிய வயதுல நாங்க சபையில ஏதாவது சிறிய பிள்ளைகளா விளையாடும் போது அங்கேயே கண்டிப்பாரு. அங்க மாத்திரம் வீட்டுல கண்டிப்பாரு. இப்ப தேவனுக்கு பிரியமான ஏதாவது காரியங்கள் பேசிட்டோம் செய்திட்டோம்னா உடனே எங்களுக்கு கண்டிக்கணும், அடிக்கணும். ஸோ அது மாதிரி ரொம்ப டிசிப்ளினா வளர்த்தாரு சின்ன வயசுல இருந்து. ஸோ அந்த டிசிப்ளின் தான் இன்னைக்கு எங்களை தேவனுக்காக நிற்கும்படியாக செய்திருக்கிறது. ஹல்லேலூயா, அவன் கர்த்தரை நாமம் மகிமைப்படுத்துவாங்க. மூன்றாவது நான் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு டிட்டர்மினேஷன் பார்க்குறது, உறுதியான ஒரு தன்மை. ஒரு வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் வந்திருக்கிறது. சிறிய வயதிலிருந்து நாங்கள் குடும்பமா நிறைய சந்தித்திருக்கிறோம். பல அவமானங்கள், சொல்லி முடியாத கஷ்டங்கள், பல விதங்களிலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஒரு முறை இந்த சபை நிமித்தமாக அவர் சிறைச்சாலையிலே 3 நாட்களை அவர் கழித்தார். ஸோ அந்த நேரத்தில் கூட அவர் சொன்ன ஒரு சாட்சி, குறிப்பிடணும் சொன்ன ஒரு சாட்சி என்ன அப்படின்னா,
அங்க இருந்த ஜனங்களுக்கு என்னுடைய சாட்சியும் ஆண்டுடைய அன்பையும் சொல்லும்படியாக ஆண்டவருக்கு கிருபை தந்தார் அப்படின்னு சொன்னாரு. சோ எப்படிப்பட்ட நிலையில போனாலும் கர்த்தருடைய அன்புல இருந்து அவரை எந்த ஒரு விஷயம் பிரிக்காதபடிக்கு தேவன் வந்து ஒரு உறுதியான விசுவாசத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். சோ அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா என்னால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை தேவன் கொடுத்திருக்கிறார். சோ தொடர்ந்து தேவன் ஒரு நல்ல சுகங்கள் ஆரோக்கியம் தந்து இன்னும் அநேக ஊழியங்கள் அவர் மூலியமாக பெருகும்படியாக கர்த்தர் அநேக ஜனங்களை கொடும்படியாக கர்த்தர் கிரியை செய்வதை நான் கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கிறேன். அவரை இந்த நாளில் கூட இனிய பிறந்தநாள் வாழ்க்கையை தீர்த்து கொண்டு என்னுடைய சாட்சியை நான்